வணக்கம். வெல்கம் டு காஸ்மிக் வாய்ஸ் தமிழ். இந்த சில நிமிடங்களை நீ உனக்காக ஒதுக்கியிருந்தால் முதலில் அதற்காக உன்னையே பாராட்டிக்கொள். வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய தருணங்கள் இருக்கும். ஆனால் மிகவும் அரிதாகவே நின்று நம் மனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்கும் நேரம் கிடைக்கும். இன்று அந்த நேரத்தை நீ உருவாக்கியிருக்கிறாய். இந்த வீடியோ உன் எதிர்காலத்தை கணிக்கப் போவதில்லை. உனக்கு எந்த அதிசயமும் நடக்கும் என்று உறுதியளிக்கவும் போவதில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் செய்யப் போகிறது. நீ ஏற்கனவே உள்ளுக்குள் வைத்திருக்கும் நம்பிக்கையை மீண்டும் நினைவூட்டப் போகிறது. ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையை நினைத்துப்பார். எத்தனை முறை இனி முடியாது என்று நினைத்திருக்கிறாய்? எத்தனை முறையெல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றியிருக்கிறது? ஆனால் இன்று நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். அதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. நாம் சில நேரங்களில் வாழ்க்கையை ஒரு மூடிய கதவாக பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கை நமக்கு தெரியாமல் பக்கத்தில் இன்னொரு கதவை திறந்து வைத்திருக்கும். நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். இன்று உன் மனதில் ஒரு சுமை இருக்கலாம். அது பணம் பற்றிய கவலையாக இருக்கலாம், வேலை பற்றிய பயமாக இருக்கலாம், குடும்பத்தை பற்றிய பொறுப்பாக இருக்கலாம், அல்லது யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு அமைதியான வலியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடாதே. ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு காலை இருக்கிறது. ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு அமைதி இருக்கிறது. ஒவ்வொரு தோல்விக்கும் ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தை புரிந்து கொள்ளும் மனிதன்தான் அடுத்த வெற்றியை உருவாக்குகிறான். உன் வாழ்க்கையில் இன்று நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை உடைக்க வந்தவை அல்ல. சில அனுபவங்கள் உன்னை மாற்ற வரலாம். சில தோல்விகள் உன்னை வளர்க்க வரலாம். சில தாமதங்கள் உன்னை சரியான நேரத்திற்கு தயாராக்க வரலாம். நாம் பெரும்பாலும் ஏன் இது எனக்கு மட்டும் என்று கேட்கிறோம். ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தால் நல்ல வேளை அது அப்போது நடந்தது என்று சொல்லும் நாள் வரும். வாழ்க்கையின் அழகு அதுதான். இன்று புரியாதது நாளை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய காரணமாக மாறலாம். அதனால் இன்று அவசரமாக முடிவெடுக்காதே. உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே. ஒரு தோல்வியால் உன் முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்காதே. ஏனெனில் ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் படித்து அந்த புத்தகம் நல்லதா கெட்டதா என்று யாரும் முடிவு செய்வதில்லை. அதேபோல உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தை வைத்து உன் முழு வாழ்க்கையையும் முடிவு செய்யாதே. நீ இன்னும் எழுதி கொண்டிருக்கும் கதையின் நடுவில்தான் இருக்கிறாய். கடைசி பக்கம் இன்னும் எழுதப்படவில்லை. அதனால உன் நம்பிக்கையை விடாதே. உன் முயற்சியை நிறுத்தாதே. இன்று யாரும் உன்னை நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை நம்பு. அதுதான் எல்லாவற்றிற்கும் முதல் படி. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் இருப்பதாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அதுதான் அதன் வளர்ச்சியின் ஆரம்பம். இன்று நீயும் அப்படித்தான் இருக்கலாம். உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்காக நீ தயாராகிக் கொண்டிருக்கலாம். அந்த மாற்றம் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. மாற்றம் வருவதற்கு முன் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். அந்த சோதனையை தண்டனையாக நினைப்பவர்கள் பாதியிலேயே நின்று விடுகிறார்கள். அதை பயிற்சியாக நினைப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடுகிறார்கள். இன்றைக்கு உன் மனதில் இருக்கும் அந்த கனவை நினைத்துப்பார். ஒருவேளை அது ஒரு நல்ல வேலை ஆகலாம். ஒருவேளை அது குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கலாம். ஒருவேளை உன்னை ஒரு நாள் குறைத்து மதித்தவர்களுக்கு வார்த்தைகளால் அல்ல, உன் வெற்றியால் பதில் சொல்ல வேண்டும் என்ற அமைதியான உறுதியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த கனவை உயிரோடு வைத்திரு. ஏனெனில் கனவுகள் இல்லாத மனிதன் வாழ்கிறான். ஆனால் கனவுகளோடு வாழும் மனிதன் முன்னேறுகிறான். இன்று நீ பார்க்கும் ஒவ்வொரு வெற்றிகரமான மனிதனும் ஒரு காலத்தில் யாரோ ஒருவரால் சந்தேகிக்கப்பட்டவர்தான். உன்னால் முடியாது, இது உனக்கான பாதை இல்லை, விட்டுவிடு. இந்த வார்த்தைகள் அவர்களுக்கும் கேட்கப்பட்டவைதான். ஆனால் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். மற்றவர்கள் சொல்வதை விட தங்களுக்குள் இருக்கும் அந்த சிறிய நம்பிக்கையின் குரலை கேட்க நீயும் அதைத்தான் செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையை மற்றவர்களின் கருத்துக்கள் எழுதக்கூடாது. உன் முடிவுகள்தான் எழுத வேண்டும். ஒரு சிற்பி ஒரு சாதாரண கல்லை பார்த்து சிலை உருவாக்குகிறான். ஏன் தெரியுமா? அவன் கல்லை மட்டும் பார்ப்பதில்லை, அதற்குள் மறைந்திருக்கும் உருவத்தை பார்க்கிறான். அதே போல இன்று நீ உன்னை எப்படி பார்க்கிறாய்? தோல்விகளின் கூட்டமாகவா, அல்லது இன்னும் முழுமையாக வெளிப்படாத ஒரு திறமையாகவா? உன்னை நீ பார்க்கும் பார்வை உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். ஒவ்வொரு காலையிலும் கண்ணாடியை பார்த்து நான் இன்னும் முடிக்கவில்லை, என்னுடைய பயணம் இன்னும் தொடர்கிறது, இன்று நேற்றை விட ஒரு சிறிய முன்னேற்றம் செய்வேன் என்று சொல்லிப்பார். அந்த சிறிய வார்த்தைகள் உன் மனதுக்குள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். வாழ்க்கை ஒரே நாளில் மாறுவதில்லை, ஆனால் ஒரே ஒரு முடிவால் மாற ஆரம்பிக்கிறது. இன்று அந்த முடிவை எடு. கடந்த காலத்தை நினைத்து உன்னை தண்டிப்பதை நிறுத்து. ஏனெனில் கடந்த காலம் ஒரு ஆசிரியன், அது நீதிபதி அல்ல. அது உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்தது, தண்டனை கொடுக்க அல்ல. நீ செய்த தவறுகளை ஏற்றுக்கொள், அவற்றிலிருந்து கற்றுக்கொள், பிறகு முன்னேறு.
ஒரு கார் முன்னால் செல்லும்போது பின்புற கண்ணாடி சிறியதாக இருக்கும், ஆனால் முன்புற கண்ணாடி மிகப்பெரியதாக இருக்கும். ஏனெனில் நாம் பார்க்க வேண்டியது கடந்த காலத்தை விட எதிர்காலம் அதிகம். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். நேற்று என்ன நடந்தது என்பதைக் காட்டிலும் நாளை என்ன செய்யப்போகிறாய் என்பதுதான் முக்கியம். அதனால இன்றைய நாளை வீணாக்காதே. ஒரு சிறிய செயல் கூட ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கலாம். ஒரு புத்தகம் படிப்பது, புதிய ஒன்றை கற்றுக்கொள்வது, உடல் நலத்தை கவனிப்பது, குடும்பத்தோடு சில நிமிடங்கள் பேசுவது, நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கு நன்றி சொல்வது. இந்த சிறிய பழக்கங்கள்தான் ஒரு நாள் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். உலகம் ஒரே ஒரு பெரிய வெற்றியை மட்டுமே பார்க்கும், ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருந்த ஆயிரக்கணக்கான சிறிய முயற்சிகளை யாரும் பார்க்க மாட்டார்கள். நீ மட்டும் பார்த்திருப்பாய். அதனால்தான் உன் முயற்சியை மதிக்க கற்றுக்கொள். இன்னும் இலக்கை அடையவில்லை என்பதற்காக நீ தோல்வியடைந்தவன் அல்ல, இன்னும் பயணத்தில் இருக்கிறவன். அவ்வளவுதான். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சை இழுத்துக்கொள். உன் மனதில் இருக்கும் எல்லா சத்தங்களையும் சில நொடிகள் அமைதியாக விடு. அமைதிக்குள்தான் நாம் நம்மை தெளிவாக கேட்க முடியும். ஒருவேளை இன்று உனக்கு தேவையான பதில் வெளியில இல்லை, உனக்குள்ளேயே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் subscribe for more videos.